அதாவது வேறு எதுவுமே இல்லை. ஒரு டெம்ப்ளேட்டில் திருப்பி திருப்பி வந்து இந்த ஒரு வாரம் முழுக்க முதல்ல அன்புக்கு முன்னாடி முதல்ல பசுபதியும் ராகினியும் ஒரு பிளான் பண்ணாங்க. அதில் அஜயை சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமா அதில் அன்பை சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் அதே சோஃபாவில் வந்து அதே ட்ரெஸ்ஸில் உட்காந்து பேசுகிறத வச்சே வந்து ஒரு 4 சீன் எடுத்துகிட்டு அந்த 4 சீனில் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டாச்சு. இப்போ அன்பு வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஏன் இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லி கேட்டால், அந்த பாரு உனக்கு நான் தான் வந்து லைன் வீடு பிடிச்சி கொடுத்துருக்கேன், 5000 மாதத்துக்கு தரேன், அப்படி இப்படிலாம் அது பேசி ஒழுங்காக அதை செய், உன்னை காப்பாற்றி வெளில கொட்டுற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு. சரி ஓகே, வெண்ணிலாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கூடாது நான் தான் நினச்சேன், இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் தான் பண்ணி வைக்கிறேன் போல் அப்படின்னு அவர் எதையோ பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஒரு லாஜிக் இருக்க மாதிரி சுக்களவும் லாஜிக் இருக்க மாதிரி நமக்கு தெரியல. இதுக்கு நடுவில் வந்து விஜயும் காவேரியும் எப்பா போதும் சாமி எங்களை விட்டுருங்கப்பாங்கிற அளவுக்கு அப்படியே காதலை புழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் மணிசார் படம் மாதிரி காதல் வேறு சொல்கிறாங்க. மணிசார் படத்துக்கு காதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. காலமிக்கோடவா கையமிக்கோடவா, எத்தனை பிள்ளை பெற்றுக்கணும், 4 பிள்ளை பெற்றுக்கலாமா 7 பிள்ளை பெற்றுக்கலாமா, நான் சிங்கிள் சைல்டாக இருந்தேன் அப்படி ஒன்றை விட மாட்டேன், உன் காலை நான் அமைக்கோடாமல் யார் காலை அமைக்கோடுவா, உனக்கு பணம் நுரைக்கி தரேன், பெரிய சைஸ் பீஸாக வேணுமா சின்ன சைஸ் பீஸாக வேணுமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு பீஸ் தாங்க வேணும், கொஞ்சமாச்சு நிம்மதி வேணும், தயவு செஞ்சு எங்களை விடுங்கிற அளவுக்கு நம்மளை கோவப்படுத்துகிற அளவுக்கு வந்து இந்த கதையில் வந்து போயிட்டுருக்கு. அதாவது விஜய் காவேரி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி 4 லவ் காட்சியை இப்போ காமிச்சா போதும், எந்த லாஜிக்கை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, அவங்களும் வந்து மக்கு மாதிரி பார்ப்பாங்கங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்குங்கிறத நினச்சா ஆடா போங்க அப்படின்னு தான் இருக்குது. உள்ள அது நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நம்ம கீழ் வீட்டு மாமி வேறு மேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே கங்காவோட மாமியார் கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இந்த வீடு சோகமாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க, இவங்க அந்த மாமி வேறு மேலே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குமரன் எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த பாருங்கள் உங்கள் பொண்ணு செஞ்ச காரியம் வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு பெரிய அவமானம் ஆகிடுச்சு, எல்லோரும் பக்கத்து வீட்டிலலாம் விசாரிக்கிறாங்க, இதில் வேறு வந்து அவள் வேறு திருப்பி ஏதோ எக்ஸிபிஷன் போயிருக்காங்கிறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி திருப்பி பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இதில் கங்காவோட மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த பையன் இங்கே திருப்பி வரதுன்னா அந்த பையன் வரதுக்கான காரணம் அவன் கட்டின தாலி கழுத்தில் இருக்குல்ல, சேர்த்து வை இல்லைனா அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வை அப்படின்னு சொல்ல, சாரதா உடனே வந்து சேர்த்து வைக்கிறதா வாய்ப்பு இல்லை, அவங்க வெண்ணிலா இருக்கா பிரித்து விட போகிறேங்கிறாங்க. இந்த கொடுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.